அனைவருக்கும் இனிய அன்பான வணக்கங்கள். நேயர்களே, திருக்குறளை தினமும் நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். வெறும் கேட்பதற்கும் மனப்பாடம் செய்வதற்கும் மட்டும் அல்ல திருக்குறள். திருக்குறள் என்பது உலக பொதுமறைன்னு எல்லாராலும் போற்றப்படுகிறது. இது நாம் வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய தத்துவத்தை ரொம்ப அழகாக எடுத்து கூறக்கூடியது. வாழ்க்கையில் நாம் எவ்வாறு நல்ல பழக்கங்களை மேற்கொள்ள வேண்டும், தீய செயல்களிலிருந்து எவ்வாறு விடுபட வேண்டும், நம்முடைய வாழ்க்கை நலன்களை எவ்வாறு பெருக்கிக் கொள்ள வேண்டும், திட்டமிட்டு வாழ்க்கையை எவ்வாறு வாழ வேண்டும் என்ற பல நல்ல செய்திகளை திருவள்ளுவர் நமக்கு இந்த திருக்குறள் மூலமாக சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இதனை நம்முடைய வாழ்க்கை கல்வியாக ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பெருத்த ஒரு முயற்சி. இன்று நாம் பார்க்க போகிற அதிகாரம் 9, விருந்தோம்பல். அதாவது நம்ம வீட்டுக்கு வர விருந்தினர்களை நாம் எப்படி உபசரிக்கணும் அப்படிங்கிறத 10 குறட்பாக்களில் திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். அதை நாம் பார்க்கலாமா? இருந்தோம்பி இல் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. வீட்டிலே இருந்து பொருள்களை காப்பாற்றி இல்வாழ்விலே கூடி வாழ்வது விருந்தினரை உபசரித்து வாழ்வதற்கே ஆகும். விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றன்று. விருந்தினரை வீட்டிற்கு வெளியே இருக்குமாறு செய்து தான் மட்டும் உள்ளிருந்து உண்ணுவது அமுதமாயினும் விரும்பத்தக்கது அன்று. வருவிருந்து வைகலும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று. நாள்தோறும் வருகின்ற விருந்தினரை அன்போடு உபசரிப்பவன் வாழ்க்கையானது வறுமையால் துன்புற்று கெடுவது இல்லை. அகனமர்ந்து செய்யாள் உரையும் முகனமர்ந்து நல் விருந்தோம்புவான் இல். இனிய முகத்துடன் விருந்தினரை உபசரிப்பவன் வீட்டில் மன விருப்பத்துடன் லக்ஷ்மி, செல்வமுடைய லக்ஷ்மியானவள் வாழ்வாள். வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். விருந்தினரை உபசரித்த பின் மிகுந்ததை உண்பவனுடைய விளைநிலத்திலே விதை இடுதலும் வேண்டுமோ? பிறர் ஒத்துழைப்புடன் மிகுதியாய் பயிர் விளையும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. செல்லும் விருந்தினரை உபசரித்து வருகின்ற விருந்தினரை வரவேற்க வழி பார்த்து இருப்பவன் வானுலக தேவர்களுக்கு நல்ல விருந்தினனானவன். இணை துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன். இணை துணை தென்பது ஒன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன். விருந்தினரை உபசரிக்கும் வேள்வி பயன் இவ்வளவுதான் என்று ஓர் அளவு இல்லை. விருந்தினரின் தகுதியை சார்ந்தே விருந்தின் பயன் அமைகிறது. பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். விருந்தினரை உபசரிக்கும் செயலில் ஈடுபடாதவரே பொருள்களை வருந்தி பாதுகாத்து அதை இழந்த பின் ஆதரவு அற்றோம் என வருந்துவர். உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்க்கண் உண்டு. செல்வம் உள்ள பொழுதே வறுமை என்பது விருந்தினரை உபசரிக்காத அறியாமையாகும். அவ்வறியாமை அறிவில்லாதவரிடத்து மட்டுமே உண்டு. மோப்பக் குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக் குழையும் விருந்து. மிக மென்மையான அனிச்சப்பூ முகந்து பார்த்தால் மட்டுமே வாடிவிடும். விருந்தினரோ முகம் மாறுபட்டு பார்த்தாலே வாடிவிடுவர். நன்றி. அடுத்த அதிகாரத்தில் நாளை சந்திப்போம்.